வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சித்து அண்ணாவோட vlogல இருந்தா வீடியோ பார்க்க போகிறோம். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி ரொம்ப சாட்டமான ஒரு தலைப்பில் வந்து இந்த வீடியோ இருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம ரெட் ஆட் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்குடன் வரும். வர கொடைக்கானல் சீசன் வந்து கொடைக்கானல் vlog வந்துட்டு வேற லெவல் கொண்டு போயிட்டு இருக்கு. ஹர்ஷா வச்சு பண்றது, சூர்யா வச்சு பண்றது. ஐயோ இந்த வீடியோ சூர்யா வச்சு சரியான ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்கிறதா நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. ப்ரோ அந்த வீடியோ பாருங்க ப்ரோ, நீங்கள் விழுந்து விழுந்து சிரிக்க போறீங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். நானும் ரெடி. கீழே பார்த்து யானை வந்த தடம் தெரியுது பாருங்க. யானை பேண்ட தடம் தெரியுது பார்த்துட்டு. நீங்கள் முதல் நாள் உங்களை ஃப்ரீ பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பை உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸ்லோப்பாக இப்படிலாம் ஏறல, ஆனால் ஒரு மாதிரி தான் இருக்கு. இடம் இப்படி ஏறி இப்படி இறங்கி அப்படி தான் போதும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ளிப்லாப்லாம் போட்டு வராமல் இந்த மாதிரி ஒரு அண்ணன் ஒருத்தர் இருந்தார் பாவம். நம்ம அவர் கக்கூஸ் போகிறதுக்காக வச்சிருந்தார். அதாவது பாத்ரூமுக்கு வெளியிலேயே அவர் தான் திருடிட்டு வந்திருக்கான். இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. ஒரு கால் பண்ணாங்க, டீ குடிச்சிட்டு வரேன்னு போனேன். எங்கடா போன 2 நாள் ஆளு காணோம். இங்கெல்லாம் டீ நல்லா இல்லையா? டீ எஸ்டேடிக்க போய் குடிக்க போறேன். எங்கிருந்தா வந்துக்கறானுங்க? தெரிஞ்ச அதான் மேட்டர்னு நினைக்கிறேன். பார்த்தாச்சு அவ்வளவுதான். அதான் இங்க இருந்தே பார்த்துட்டு அப்புறம் எதுக்குடா போகணும்? இதான்டா ஆறு பார்த்தாச்சுல. பார்த்தாச்சு. கிட்ட எப்படி இருந்து பார்க்கலாம். கிட்ட நல்லா தான் இருக்கும். இந்த பாரு எல்லா கிட்ட இருக்கு. நம்ம மட்டும் இந்த கிட்ட இல்ல, இந்த அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்புறம் ப்ரோ ஒரு லிமிட் தான். அவ்வளவுதான் ப்ரோ. இவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த ஃபால்ஸை பார்க்காம போனா நம்ம ஆத்மால சாந்தி அடையுமா? ஃபால்ஸ் பார்க்கவே நான் வரல ப்ரோ. இன்னொன்னு சாந்தி யாருன்னு எனக்கு தெரியாது ப்ரோ. வாங்க ப்ரோ, அங்க பாருங்க ப்ரோ. ஆஹா கொஞ்சம் எழில பாருங்க. போங்க முன்னாடி போங்க, வரேன் போங்க. ஃபால்ஸ் அப்புறம் மூடிடுவாங்க. வாங்கினேன் எங்க கும்புற நீ? அதெல்லாம் ஒரு நாளைக்கு 8 பேர் ஆகி போனா அப்பதான் அதோட வழி தெரியும். இதே நான்லாம் நார்மலா இருந்தா சிங்க குட்டி மாதிரி ஓடி இருப்பேன். ஏதோ எனக்கு கொஞ்சம் பின்னாடி ப்ராப்ளம், அதனால இன்னைக்கு இப்படி ஆகி போச்சு. இந்த இடம் பாருங்க, ஆக்சுவலா இதெல்லாம் மலைப்பகுதியா இருந்திருக்குண்ணே. இங்க பாருங்க நிலச்சரிவு ஏற்பட்டு இப்படி உருவாயிருக்கு. அதாவது லூசு மாதிரி பேசிட்டு இருப்போம். போங்க, சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க, வேஸ்ட். அதெல்லாம் எல்லா ட்ரிப்லையும் இப்படி ஒருத்தர் இருப்பான். இது அந்த செடி, இது இந்த மூலிகை, இதுல இருந்தா இது கிடைச்சது. இதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் தமிழர்களால் இது பண்ணப்பட்டது. இப்படி ஏதாவது பெணாத்திக்கிட்டே வருவாங்க. அதுல ஏதாவது உண்மை இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாம் உண்மை. என்சைக்ளோபீடியாவே என்கிட்ட தான் கேட்டு போடுவாங்க. என்சைக்ளோபீடியாவே என்கிட்ட தான் கேட்டு போடுவாங்க. சூப்பரா இருக்குல்ல? ஐயோ வர மாதிரி ஆமா. எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம்? எவ்வளவு தூரம்? அதான் ரொம்ப நேரமா என்ன கேட்டுன்னு தான் இருக்குது. கொயின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. பாத்தீங்களா அசிங்கப்படுத்துறாருன்னு. அதான் சாமி அவருக்கு 8 வேளை ஆகி போகணும். தேங்க்யூ. அப்ப தெரியும் உங்களுக்கு. பஞ்சா பறக்கும் பின்னல இருந்து. எங்க மஞ்சு நம்ம எது பேசலாம் அதுல இருந்து ஒரு லீட் எடுக்கறாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா உண்மையா நம்ம ஊர்ல இருக்கா? இதெல்லாம் எக்ஸிட் ஆக கூடாதுடா. பஞ்சு தானடா. பெப்பர் பார்த்தா பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்காதா? வெளியூர் இல்ல வெளியூர். இப்போ இந்த பஞ்சு இருக்குல்ல, இந்த பஞ்சுல ஒரு பருத்தி கொட்டை மாதிரி ஒண்ணு இருக்கும். டோருக்கு அதை தான் பருத்தி பால் செய்வாங்க. அப்படியா? பருத்தி வேற சும்மா இதுங்க நம்புறானே. நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்க. பருத்தி இதுல கூட வருமே. சொல்லு, பருத்தியில பால் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லு. உங்க வாய் உங்க ரேட். ப்ரோ வாங்க, நீங்க தான் முன்னாடி போறோம். நீங்க ஒரு பாகுபலி மாதிரி சும்மா பஞ்சு எடுத்து காட்டுறது, மண் எடுத்து காட்டுறது, கல் எடுத்து காட்டுறது, நவரத்தின கல். இதுக்கு ஏன் பெப்பர் ஃபால்ஸ்னு பேர் இருந்தது? பெப்பர் மரம் நிறைய இதுல. ஆமா, அதனால பெப்பர் ஃபால்ஸ். அப்படின்னு பார்த்தா ரோஸ் மரம் கூட தான் இருக்கு. ரோஸ் ஃபால்ஸ் வைக்கலாம்ல. ரோஸ் பால்ஸ். ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி. ஒரு புலி. எத்தனை வருஷத்துக்கு தானே அப்படி என்கிட்ட ஏமாறுவேன் நீ? கத்துக்கிறேன் தரேன். இங்க போட்டோ எடுங்க. என்னாச்சு? தேவா என்ன காப்பாத்திரு தேவா. சாயங்காலம் கப்பல் போட்டோ ஷூட் மாதிரி இருக்கு. எப்படி எனர்ஜி வர வச்சா பாத்தீங்களா? நம்மளுடைய புது கேமராமேன் இவர் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய கேமராமேன் வர வழியில ஏதோ இலையை பிடிச்சி வாயில போட்டாரு. போய் கேரா எங்க பாருங்க தலை தொங்கி என்ன ஆச்சுன்னு கூட தெரியல, அப்படி நடந்து வராரு. அதான் இப்ப நம்மளாம் மலை ஏறுறோம், அவர் வந்து மலை இறக்கிட்டு இருக்காரு. தண்ணி இருக்கு நண்பா, தெளிட்டு கொடுக்குவா. நான் பேச சொன்ன ஷூட் டைம்ல அடிக்காதீங்க வேணாம். செருப்பு பிஞ்சு போகும்.
எக்ஸ்ட்ரா ஜெட்டி இருக்கா? நீங்க தள்ள போட்டு வர போறியா? இல்ல அப்ப ஃபால்ஸ் இருக்குமா? ஃபால்ஸ் இல்லடா, ஃபால் தே ஃபா ஃபா ஃபகத் ஃபாசில் ஃபா ஃபகத் ஃபாசில். படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இவன் தான் அந்த இது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான் ஸ்கூல்ல. ஃபா சா இதெல்லாம் வரான். எனக்கு வரும்ண்ணே. அதான் சொல்லுவான் பாய் பாய் பாரின்ல இருந்து பானா எடுத்துட்டு வந்தாரு. இது என்ன சிமெண்ட் கலரு. ஃப்ரெஷ் எடுத்துட்டு வந்தியாடா? நல்லா ஃப்ரெஷ் பண்ணியா? நான் அவ்வளவு மோசம்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல்ண்ணே. ஏய் ஒரு போய் நேக்கிறா டேய் நட்றா நட்றா நட்றா. எங்க ப்ரோ எவ்வளவு தூரம் வந்துட்டோமா? வாங்க 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 வாங்க. நடங்க நடங்க நடங்க. நான் இங்கேருந்து பார்க்குறேன் மொதல் எப்படி இருக்குன்னு. இப்படி பார்த்து என்ன ப்ரோ பண்றீங்க? இதை உடைக்க போறேன். என்ன இவர் டார்ஜான்னு நினைக்கிறேன். இவரு ஜங்கிள் புக்கில் எல்லாம் சொல்லுவாங்க. மேல மிதிங்க. நமக்கு தான் வரல இல்ல விட்டுடுங்க. ஆள் போயிட்டு வச்சுக்கோங்க. முடிச்சிட்டாங்க. ஃபால்ஸ் போனாலே நான் முடிஞ்சிருவேன் ப்ரோ. கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்களுக்கு இது பழகுனது. நான் பரங்கி மலையே ஏற மாட்டேன். செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கரெக்டா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? ப்ரோ அந்த ஃபால்ஸ் காமிச்சிட்டேன். சித்துன்னு நமக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்கு. பார்த்துட்டே இருக்காரு. அதான் அங்கேருந்து இப்படி நிப்பாட்டி போங்கிறேன் நான். அங்க போனா இதெல்லாம் சட்டையில ஆகலாமா? உங்க இஷ்டம் தான். குளிக்கிறதுக்கு தான். ஓகே ஜட்டி கூட பண்ண ரெண்டு பேருமா நாங்க போலாம். நமது பயணம். ஓ மழை வந்துடும் வாங்க. அப்படியா? எல்லாமே தெரியுது. வழி தெரியுது, வானிலை தெரியுது. கரெக்டா 1 மணிக்கு மழை வரும். அதை சொல்ல 11:45 நீ வருவியா? ச்சே, சாணங்கள்லாம் கூட்டம். ஷிட். யார் அவரு சொன்னது யாரு? அவர்தான் இதுல பாறைக்கு ஊந்தாரு. பாறையில குப்புற உள்ள நாய் தானே அது. உண்மையிலே டேஞ்சரஸான ரூட்டு தான் அது. ஒரு இடத்துல எல்லாம் இவ்வளவு தூரம் இப்படி குனிஞ்சா மட்டும்தான் போகவே முடியும். அண்ணே குனிஞ்சு வந்து வியூவை பாருங்கண்ணே. ஒர்த்து தானே? நம்ம பார்த்த வேலை எல்லாம் ஒத்து வருமா? எனர்ஜி வருதா? பார்த்தோம் கொஞ்சம் வருது. நான் இதுக்கு முன்னாடி கோவால ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று போயிருந்தேன். அது இது மாதிரி தான் ரொம்ப தூரம் ட்ரெக் பண்ணிட்டு போனோம். இனியா சித்தானா பண்ணு சித்தானா பண்ணு சின்ன சென்னையில இதெல்லாம் பாத்திருக்கீங்களா? நான் ஏன் பிரதர் சென்னையில போய் இதை பார்க்கணும்? அங்க பாருங்க யாரோ ஒருத்தர் ஏதோ கொய்யாக்கான பட்டர் ஃப்ரூட் பட்டர் ஃப்ரூட்டா? அண்ணே சீக்கிரம் அந்த தண்ணியில போய் நான் வைக்கணும் முதல்ல காலை. இப்படி நீங்க வந்து ஒரு 40 நிமிஷம் ட்ரெக் பண்ற மாதிரி இருக்கும். பாரு மழை இன்னும் இருக்கா? சம்பவமே இருக்கு. இந்த மாதிரி போறதுல சூப்பரா இருக்கும். உண்மையிலே இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வந்து எதை நோக்கி நடக்கிறோம், எங்கே போகிறோம், இந்த மாதிரி பல குழப்பத்தோடு வந்தோட பின்னாடி இதை பார்த்தோன்னே நான் வாழ்க்கையில் இது மாதிரி நிறைய கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி போனால் இப்போ நீர் வீழ்ச்சி இருக்கும். நீர் வீழ்ச்சி வரும். இந்த மாதிரி ஓடினாதான் வாழ்க்கையில வீழ்ச்சி வராது. சாப்பிடுறேன். ஏய் கலக்குறீங்களே. இவ்வளோதான் கும்கி படத்தில் ஒரு ஹீரோ மாதிரி இருப்பேன். எங்கே உங்க குச்சி காலம் இப்படி குச்சியே காண அப்படியே நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை காக்கிட்டு போறான். வந்துட்டோனே. ஜெய் மகிழ் மதி. போறது போயிட்டோம். எப்படி வருது? செத்து போயிடா. திரும்பி போயிடலாம். தெரியாம சொல்றேன் தம்பி. த்ரில்லுப்பா த்ரில்லு. எனக்கு உயிர் வேணும். எப்படிதான் இந்த டிராவலர்ஸ் டிராவல் பண்ணி போய் ரீல்ஸ் போடுறீங்களோ? இப்பதான் த்ரில்லிங்கான இடம். செம்ம ஜாலியா இருக்கும் போகும்போது. எனக்கு இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஆசை, ஜாக்கி சான் மாதிரி ஆகணும்னு. கொஞ்சம் அட்வென்ச்சர்லாம் பண்றோம்னா இப்போ நார்மலாவே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இருக்கும். நார்மலா எடுக்கிறதே அவருக்கு அட்வென்ச்சர் தான். இதெல்லாம் எடுக்கணும்னா கொஞ்சம் கீழே குதிக்கிறது எகுறது அந்த மாதிரி வேணும். இவனை இங்கேருந்து இங்கே போய் ரொம்ப சாப்பிடுவோம். ஸோ நீங்க இதை பாக்குற யாராவது நீங்க அட்வென்ச்சரஸ் டிஓபி இருந்தீங்கன்னா உடனே ரெஸ்யூம் எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இன்டர்வியூலாம் கிடையாது, டைரக்ட் அப்பாயின்மெண்ட். ப்ரோ அநியாயம் பண்றீங்க ப்ரோ. நான் போறேன் இருங்க. நான் உங்களை வழி நடத்தி கூட்டு போறேன். இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. ஆஹா
அடுத்த ஒரு ஆபத்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு வாங்க அங்க பாருங்க இடத்த முடியல நான் தான் கூப்பிட்டு வந்தேன் போலான்னு இப்படி இருக்கும்னு நினைக்கல ஆனா இங்க பாருங்க அங்க தெரியுது ஃபால்ஸ் இவ்வளவு கிட்ட பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம போகாம திரும்பி போனா கூட மனசு ஒரு மாதிரி இருக்கும் இந்நேரம் விழுந்திருக்கும் நாங்க போறேன்னு சொல்லவே இல்லையே நான் அங்க வரேன்னு கூட சொல்லவே இல்லையே நான் கால் விட்டு உட்கார போறேன் கொஞ்ச நேரம் சுவிட்சுக்குள்ள காலை விட்ட மாதிரி இருக்கு ட்ரெக்கிங்கோட இவனை கூட்டு போறதா பெரிய இதுவா இருக்கு வா தாவுடா தாவு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ கூட்டாடா ஐயோ இருக்கு அண்ணன் விடுவாரு அண்ணெல்லாம் விழாநாயகன்றா அப்போ நமக்கெல்லாம் ஈஸி ப்ரோ காசிமேட்ல அவ்வளவு ட்ரெக்கிங் பண்ண வேணாம்ல மயிலாப்பூர்ல அவ்வளவு ட்ரெக்கிங் பண்ணுவாங்கலாம் தலைவா குரங்கு மாதிரி என்ன அங்க போய் பண்ற நான் கை கொடுக்குவா ஏதாவது நல்லா பண்ணீங்கன்னா கை கொடுப்பேன் நல்லா ஈஸி இங்க இருந்து செம்மையா இருக்கு தடா! பயங்கரமான ஒரு ட்ரெக்கிங் அப்புறம் நம்ம வந்து சேர்ந்திருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் ஃபால்ஸ் உண்மையாலே வேற லெவல் வியூங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1 hour அங்கே இந்த இதில் ஜீப்பில் அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் நடந்து எங்கெங்கேயோ கூட்டு போனாரு ஆனால் என்ன வேணா பண்ணலாம் வர்த்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த மாதிரி இடத்துல மிஸ் பண்ணாதீங்க அதுல இங்க இருக்கா பாருங்க நம்ம நண்பர் முரளி இவர் கூட இருந்தானா மலையை வாங்கல மானத்தையே வாங்கிடலாம் அந்த அளவுக்கு ஒரு தகுதி வாய்ந்த ஆள் தான் இவர் ரொம்ப நன்றி ப்ரோ ஒரு டைம் ஒதுக்கி காலேஜ் கட்டஸ்ட்டு எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த ஃபால்ஸை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வந்து பாருங்க டிராவல் தாங்க எல்லாமே டிராவல் பண்ணாதவன் மனுஷனே இல்லை சமாதானம் ப்ரோ கண்டிப்பா ப்ரோ பாத்தீங்களா எது சொன்னாலும் சொல்லுவேன் அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க அங்க போங்க அங்கெல்லாம் போய் மேலே இருந்து குடிக்கணுமா சட்டியை கழட்டி போட்டு அந்த இதுல தண்ணி கொட்டுற இடத்துல மட்டும் போய் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஓ நீங்க அதுக்கு ஆசைப்படுறீங்களா அதெல்லாம் எனக்கு நடக்காது ஸோ இது மேலே அவங்க பேச முடியல 10 டிலே வாங்க இங்கேருந்து நம்ம அங்கே போய் என்ஜாய் பண்ண அங்கே பாருங்க சித்தனெல்லாம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் என்ன செஞ்சுட்டு இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை நம்ம எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கமா இல்லையாங்கிறது தான் முக்கியம் லெட்ஸ் ராக் உயிரே போயிடுச்சு இதுதான் சுகமா கடவுளின் வரமா கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா உணர்ந்தால் மட்டும் புரியும் உயிர் மட்டும் இது போதும் வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா சோழி முடிச்சு உடம்பு ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கு அடிக்கடி ஒரு 1 கிலோமீட்டராவது வாக்கிங் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி நீ கதறினது நீ கண்ணீர் சிந்தினது நீ கேஞ்சினது எல்லாமே இருக்கு எல்லாமே குச்சி குடுக்கல குச்சி குடுக்கல இப்படி கேட்டான் நீ ஃபால்ஸ் ஃபால்ஸ் வீரன் என்ன தெரியுமா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா எனக்கு தெரிஞ்சு அவரால சித்தனும் விடுவாரு ஓடியா போவாரா அண்ணா கவட்டு கிழிச்சிருக்கா பைப்லாம் வைக்க கூடாது பைத்தியம் என்ன நண்பா யோசிக்கிறீங்க மலையில இருந்து அந்த மலைக்கு தாவணுமா ரெடி 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 நல்ல ஆக்ஷன் பிளாக்
ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக் ஒன்று மாட்டிருக்குது. இது ஆக்ஷன் பிளாக்கா காமெடி பிளாக்கா அப்படின்றது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு தெரியும். ஆனா இப்ப பிபி என்ன பண்ண போறாருன்னா இந்த ரீல்ஸ்ல எல்லாம் வரும்ல தண்ணியை பார்த்தோன்னா சறுக்கிட்டே வருவாங்கல்ல அதை பார்த்துட்டாராம். மாப்பிளைக்கு வெறி வந்துருச்சு. அதனால இப்ப சறுக்குறதுக்கு நீங்க நிக்கிறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எரிக்கிறதா புதைக்கிறதா என்னன்றதை நான் கேட்டு இல்ல நான் இப்ப ஆத்தோட போயிட்டா பாடியே கிடைக்காது. பரவாயில்லன்ற தண்ணியை ஒரு டம்ளர் எடுத்துட்டு போய் இதான் உங்க பையனோட அஸ்தி. நீங்களே கக்கூசுல கரைச்சிருங்க. ஒரு வேலை ஏதாவது ஆயிடுச்சுன்னா இங்க ஒரு மாவீரன் உறங்குகிறான் அப்படின்ற மாவீரன் அப்படி வேணா போடுறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவன் போக மாட்டான், இவன் போயிடுவான்னு நினைக்கிறேன். வீரண்டு ஆனா நீ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் வேகமா பின்னாடி போய் ஓடி வந்து அதுலயே காத்திருப்போம். அதாவது ரொம்ப நாள் இப்படி நாங்கள் விழுந்து விழுந்து சிரிச்சு ரொம்ப நாள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிரிப்பு நாங்கள் சிரிச்சு இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸில் அம்மா சூரி சரியான தரமான சம்பவத்தை பண்ணி விட்டாப்புல சார். எப்பவுமே கேமரா வச்சு பண்ணுவாப்புல, இப்போ கேமராவுக்குள்ளே வந்து வேற லெவல்ல பண்ணி சம்பவம் பண்ணி இல்லை. ஆனால் பேசிக்காவே ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயா போகும்போது யாராச்சும் விழுந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் அவங்கள போய் தூக்க மாட்டேன் நல்ல சிரிச்சு முடிச்சுட்டுதான். ஆனால் நான்லாம் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து சில பேர்லாம் வந்துட்டு யோசிக்க மாட்டாங்க, டக்குன்னு கோவப்பட்டு அந்த மாதிரி எல்லாம் போயிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு சர்க்கிளில் வந்து பார்க்கும்போது இதை வந்து அவ்வளோ சீரியஸாகவும் எடுக்காம அந்த இடத்துலையே அவர் வந்து காமெடியாக தான் போப்பா ஏப்பா சும்மா எரியப்போ அப்படின்ற மாதிரி அந்த காமெடி லெவலில் கொண்டு போகிறது வந்து வேற லெவலில் வெறித்தனமான ஒரு இதாக இருக்குது. ஐயோ சீரியஸாக என்னாலலாம் முடியல. வேற லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபன் பண்ணுறோன்றதையும் தாண்டி நம்மளை வந்து சிரிக்க வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்களுக்கு பேச முடியல. ஸோ இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு. நம்மளோட கஷ்டத்தை வந்து மறந்து நம்ம சிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ எனிவேஸ் நமக்கு வீடியோ வேறு லெவலில் வந்திருக்கு, நம்மளும் வேறு லெவலில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அடுத்த vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.